ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். சமீப காலங்களா சைனாவோட கண்டுபிடிப்புகளும் வளர்ச்சியும் இந்தியாவை மட்டுமில்ல உலக நாடுகளையே மிரள வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா அவங்க தயாரிக்கிற வாகனங்கள் எல்லாமே நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு டெக்னாலஜிகள் நிறைந்த ஃபியூச்சரிஸ்டிக் வாகனங்களா இருக்குது. இந்த வீடியோலையும் அதை பத்தி தான் பார்க்க போறோம். தரையிலையும் தண்ணீர்லயும் ஓடக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் கார்ல இருந்து என்னதான் சரிச்சு ஓட்டினாலும் கீழே விழுகாத ஒரு பைக் வரைக்கும் இந்த வீடியோல சைனா தயாரித்த ரொம்பவே அட்வான்ஸ்டான நம்மள மிரள வைக்கக்கூடிய 10 வாகனங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். BYD Yangwang U8 எலான் மஸ்கோட டெஸ்லாக்கு டஃப் கொடுக்கிற மாதிரி எலக்ட்ரானிக் கார்களை தயாரிக்கக்கூடிய சைனாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் BYD. இந்த வருஷம் BYD ஆல தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரானிக் கார்ஸ் டெஸ்லாவோட சேல்ஸ் முறியடிச்சு உலகம் முழுவதும் அதிக அளவுல சேல்ஸ் ஆயிருக்குது. அப்படி BYD ஆல இந்த வருடம் தயாரிக்கப்பட்ட ஒரு எலக்ட்ரிக் SUV வாகனம் தான் Yangwang U8. இதுதான் உலகத்திலேயே இருக்கிற ஒரே ஃப்ளோட்டிங் SUV-ன்னு அழைக்கப்படுது. இந்த காரோட ஹைட்ராலிக் சிஸ்டம் காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 150 mm வரைக்கும் கூடுதலா உயர்த்த முடியும். இந்த காரோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா நின்ன இடத்துல இருந்து இந்த காரால 360 டிகிரிக்கு சுழல முடியும். ஆனா இந்த காரோட மெயின் அட்ராக்ஷனே இந்த காரால தண்ணீர்ல மிதக்க முடியுங்கிறது தான். இந்த காரோட ஸ்டாண்டர்ட் வேரியண்டால 1 மீட்டர் ஆழமுள்ள தண்ணீர்லயும் ஆஃப் ரோட் வேரியண்ட்ல 1.5 மீட்டர் ஆழமுள்ள தண்ணீர்லயும் இந்த காரால மிதக்க முடியும். இந்த காரால தொடர்ந்து தண்ணீர்ல 30 நிமிடம் பயணிக்க முடியும். அதுல 3 கிலோமீட்டர் பர் வேகத்திலையும் செல்ல முடியும். இந்த ஃபீச்சர் எதுக்காகனா ஏதாவது எமர்ஜென்சி டைம்ல கார் தண்ணீர மூழ்க வேண்டியது வந்துச்சுன்னா கார் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போறதுக்காக இந்த மாதிரி ஃபீச்சரை கொடுத்திருக்காங்க. தண்ணீர்ல இருந்து கார் எடுத்த பிறகு கண்டிப்பா சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து சர்வீஸ் பண்ணணும்னு BYD சொல்லியிருக்காங்க. LMV 496 இந்த பைக்கை லாசரத் LMV 496 அழைப்பாங்க. இந்த பைக்கால தரையிலையும் ஓட முடியும், அதே சமயத்துல பறக்கவும் முடியும். பிரெஞ்சு இன்ஜினியரான லுடோவிக் லாசரத் இந்த பைக்கை வடிவமைச்சிருக்காரு. அதனால தான் இதற்கு இந்த பேரே வந்திருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான தோற்றம் கொண்ட இந்த பைக்கால தரையில 60 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்க முடியும். ஆனா இதோட மெயினான ஃபீச்சரே அதோட பிளைட் மோட்ல தான் இருக்குது. பைக்ல இருக்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா போதும், பைக்கான பிளைட் மோடுக்கு அப்படியே மாறும். அப்படி மாறும்போது அந்த பைக்ல இருக்கிற 4 வீலும் அப்படியே 2 பக்கமா பிரிஞ்சு அது ஒரு ஜெட் இன்ஜின் போல மாறி கீழ் நோக்கிய பொசிஷனுக்கு வருது. இந்த என்ஜின்கள் கீழ் நோக்கி கொடுக்கிற உந்து சக்தியால இந்த பைக் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. பைக்கையும் ஜெட்டையும் ஹைபிரிட் பண்ணி உருவாக்கின இந்த வாகனம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகுது. இது போன்ற வாகனங்கள் கண்டிப்பா ஃபியூச்சர்ல அதிக அளவுல தயாரிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நியோ ET9 இந்த நியோ ET9 ஒரு எலக்ட்ரிக் சீலர் கார். இந்த காரோட செல்லிங் பாயிண்ட் அதோட வலுவான சஸ்பென்ஷன் தான். இந்த வலுவான சஸ்பென்ஷனால இந்த காரால தன் மேல விழுந்த பனித்துகள்களை விலங்குகள் மாதிரி ஷேக் பண்ணி அதை அப்புறப்படுத்த முடியும். அதே மாதிரி எவ்வளவு கரடுமுரடான பாதைகள்ல போனாலும் இந்த காரோட பாடி ஷேக்கே ஆகாது. இந்த காரை சமீபத்தில் நடந்த ஒரு கார் ஷோல தான் முதலா அந்த கம்பெனி ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஈவென்ட்ல இந்த காரோட இந்த வித்தியாசமான அவங்க காட்சிப்படுத்தி இருக்காங்க. இந்த காரை லான்ச் பண்ணும்போது டெக்னாலஜிகள் நிறைந்த ஒரு லக்ஸுரி காரா தான் இதை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த கார்ல 120 கிலோவாட் பேட்டரி ஆனது இருக்கு. இதை ஒரு முறை சார்ஜ் பண்ணா நம்மனால 250 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ண முடியும். இந்த காரோட விலைன்னு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கும் அதிகம். மோட்டோராய்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கிற இந்த டூ வீலரை அறிமுகப்படுத்தியது யமோகா கம்பெனி. யமோகா ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணி உருவாக்கின ஒரு வண்டி தான் இந்த மோட்டோராய்டு. இதுல இருக்கிற ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த வாகனத்தால தன்னோட ஓனரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதோட இன்னொரு ஹைலைட்னு பாத்தீங்கன்னா இந்த பைக்கை எவ்வளவு சரிச்சு ஓட்டினாலும் கீழே விழுகாம இந்த பைக்கால பேலன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா பார்க் பண்ணக்கூடிய வசதியும் இந்த பைக்ல இருக்கு. அது மட்டும் இல்ல ரைடர் தன்னோட கை அசைவை வச்சு இந்த பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி சிரி அலெக்சாவை வெர்பலா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியற மாதிரி இந்த பைக்கையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த பைக்கோட கம்ப்ளீட் டெஸ்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இந்த பைக் மக்களோட பயன்பாட்டுக்கு விரைவிலேயே வரும்னு யமஹா கம்பெனி சொல்லியிருக்காங்க.
ராப்டர் சைனாவை சேர்ந்த ரியோட்ஸ் டெக் கம்பெனியால உருவாக்கப்பட்ட 3 சக்கரங்களை கொண்ட வாகனம் தான் ராப்டர். என்னதான் 3 சக்கரங்கள் இருந்தாலும் இத டூ வீலர் போலதான் அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இந்த வண்டியோட மெயின் அட்ராக்ஷனே அதோட இந்த 3 சக்கர டிசைன் தான். இந்த வண்டி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கோ அதே போல இந்த வண்டியில நிறைய ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிகள் கொண்ட ஃபீச்சர்ஸும் இருக்கு. இந்த வண்டியோட அடிப்பகுதியான பேஸையும் மேல் பகுதியையும் தனித்தனியா வடிவமைச்சிருக்காங்க. எப்ப வேணாலும் மேல் பகுதியையும் கீழ்பகுதியையும் தனித்தனியா நம்மளால பிரித்தெடுக்க முடியும். இந்த வண்டியால மணிக்கு 38 கிலோமீட்டர் வேகத்துல செல்ல முடியும். இத மின்சாரத்தால இயங்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த வண்டியில இருக்கிற பேட்டரிய ஒரு முறை சார்ஜ் பண்ணா 40 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால டிராவல் பண்ண முடியும். என்னதான் வண்டி சின்னதா இருந்தாலும் இந்த வண்டி ஓட்டுறதுக்குன்னு சைனால நம்ம தனியா லைசென்ஸ் எடுக்கணும். ஷேன் எலக்ட்ரிக் கார். இந்த ஷேன் எலக்ட்ரிக் கார் ஒரு கான்செப்ட் காரா இருக்குது. சமீப காலமா ரொம்பவே பிரபலமா இருக்கிற ஹவர்போர்ட வடிவமைச்சவர் தான் ஷேன் சாங். அவரால இதே மெத்தட்ல உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் கார் தான் இந்த ஷேன் எலக்ட்ரிக் கார். இந்த கார் ஹவர்போர்டு மாதிரியே 2 வீல்களை கொண்டது. பாக்குறதுக்கு சின்னதா தெரிஞ்சாலும் இந்த காருக்குள்ள மொத்தமா 5 பேர் வரைக்கும் பயணிக்க முடியும். காரோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இந்த 2 வீல்களும் முன்னும் பின்னுமா நகர்ந்து காரோட ஸ்பீடையும் கண்ட்ரோலையும் பேலன்ஸ் பண்ணுது. வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு இந்த கார்ல அதிகப்படியான அதிர்வுகள் இருக்கிற மாதிரி தோணும். ஆனா உள்ள உட்கார்ந்து டிராவல் பண்றவங்களுக்கு அது எதுவுமே ஃபீல் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஒரு சாதாரண 4 வீல்களை கொண்ட கார் மாதிரியே ரொம்பவுமே சேஃபான காரா இது இருக்குன்னு சொல்லப்படுது. மோட்டோ காம்பாக்டோ. பாக்குறதுக்கு சூட்கேஸ் மாதிரியே இருக்கிற இந்த ஒரு டூ வீலரை தயாரித்தது ஹோண்டா கம்பெனி. இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். முதலா இந்த ஸ்கூட்டரை 2023ஆம் ஆண்டு தான் ஹோண்டா அறிமுகப்படுத்துது. சிறிய தூரங்களை கடக்கிறதுக்காகவே இந்த ஸ்கூட்டரை அவங்க தயாரிச்சிருக்காங்க. வீட்டுக்கு அருகிலே இருக்கிற கடைக்கு போறது, ஸ்கூலுக்கு போறது, லைப்ரரிக்கு போறது அல்லது மிக அருகில் இருக்கிற வேலை செய்யற இடத்துக்கு போறதுங்கிற சிறிய தூரங்களை டிராவல் பண்றதுக்காக இதை உருவாக்கி இருக்காங்க. இதோட அதிகபட்ச வேகமே 24 கிலோமீட்டர் பர் அவர் தான். அதே மாதிரி இதோட மொத்த எடையே 18 கிலோ தான். இந்த வாகனத்தை முழுசா சார்ஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு 3 மணி நேரம் ஆகும். அப்படி ஒரு தடவை சார்ஜ் பண்ணா இந்த ஸ்கூட்டரை வச்சு நம்மளால தொடர்ந்து 19 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடியும். இது ஒரு ஹெவி டியூட்டி வெஹிக்கிள் கிடையாது. ஒரு சிறிய ரக வாகனம்ங்கிறதுனால இதை வச்சு ஏதாவது ஃபன் பண்ணலாம், சிறிய இடங்களுக்கு டிராவல் பண்ணலாம். இந்த ஸ்கூட்டரோட விலை 90,000 ரூபாய். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை குழந்தைகள் கூட எளிதா ஓட்ட முடியும். Xpeng X3. Xpeng AeroX நிறுவனத்தால தயாரிக்கப்பட்ட ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கார் தான் இந்த Xpeng X3. இவங்க தயாரித்த இந்த காரால தரையிலையும் பயணிக்க முடியும், அதே சமயத்துல செங்குத்தா மேல எழும்பி அதே மாதிரி கீழே தரையிறங்கவும் முடியும். இந்த வகை கார் ஈவிட்டோன்னு அழைக்கப்படுற ஒரு ட்ரோன் வெஹிக்கிள். இந்த வண்டியோட மொத்த எடைன்னு பாத்தீங்கன்னா 1936 கிலோ. இந்த காரால மத்த கார்கள் மாதிரியே தரையில வேகமா பயணிக்க முடியும். கார் மோட்ல இருந்து பிளைட் மோடுக்கு மாத்தும் போது இந்த காரோட மேல் பகுதியில் இருக்கிற 8 ரோட்டார்கள் வெளியே வருது. இந்த ரோட்டார்களை கட்டுப்படுத்துறதுக்குன்னு தனியான ஸ்டியரிங் வீல் காருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதை பயன்படுத்தி இந்த காரை மேல எழுப்பி நம்மனால பறக்க முடியும். தற்போதைக்கு இந்த காரோட புரோட்டோடைப்பை மட்டும் உருவாக்கி அவங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க. பலகட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு கூடிய விரைவில் இந்த கார் சைனால மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு அந்த நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. GAC Go. சைனாவை சேர்ந்த நிறுவனமான GAC ஆல தயாரிக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான கார் தான் இந்த GAC Go. கடந்த ஆண்டு நடைபெற்ற டெக் ஈவென்ட்ல தான் முதலா இந்த பறக்கும் காரை GAC அறிமுகப்படுத்துறாங்க. நாம இதுவரைக்கும் பார்த்த பறக்கும் கார்கள்ல இருந்து இது ரொம்பவுமே வித்தியாசமானது. இதுல கார் யூனிட் மற்றும் பறக்கும் யூனிட் தனித்தனியா இருக்குது. இந்த கீழ இருக்கிற கார் யூனிட் மேல இருக்கிற பறக்கும் யூனிட்டை தாங்கி பிடிக்கிற மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. பயணிகள் அமரக்கூடிய இருக்கை 2 யூனிட்டுக்கும் பொதுவா அமைச்சிருக்காங்க. கார் ஓடிட்டு இருக்கும் போது நம்ம பறக்கணும்னு நினைச்சா பயணிகள் இருக்கையோட அந்த பறக்கும் யூனிட் ரோட்டார்களை விரிச்சு பறக்க தொடங்கும். அப்படி இந்த பறக்கும் யூனிட் மட்டும் தனியா பிரிஞ்சு போனா கார் யூனிட் அங்கேயே நிக்குமா இல்லனா சேர வேண்டிய இடத்துக்கு வந்து கரெக்டா சேருமாங்கிற முழு விவரம் இதுவரைக்கும் தெரியல. பெங்களூர், சென்னை போன்ற அதிக டிராபிக் நிறைந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வாகனம் இருந்தா எந்த சிக்னல்லையும் நிக்க வேண்டாம், நம்ம பறந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டான டைம்ல போய் ரீச் ஆயிரலாம்.
யூனி ஒன் ஹோண்டா நிறுவனத்தோட இன்னொரு தயாரிப்பு தான் இந்த ஹோண்டா யூனி ஒன். வழக்கமான வீல் சேர்களுக்கு மாற்றா இந்த யூனி ஒன்னை அவங்க தயாரிச்சிருக்காங்க. இது ஒரு எலக்ட்ரிக் வீல் சேர். இது முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் நடக்க முடியாம சிரமப்படுறவங்களுக்காக அவங்க தயாரிச்சிருக்காங்க. இதுல உட்கார்ந்து அவங்க டிராவல் பண்றது மட்டும் இல்லாம சில ஃபன்னான விஷயங்களும் அவங்க செய்யற மாதிரி ஃபீச்சர்ஸ் ஹோண்டா நிறுவனமானது ஆட் பண்ணி இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த வீல் சேர்ல உட்கார்றவங்க அவங்க கை அசைவை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வீல் சேர்ல நேவிகேஷன் வசதிகளும் இருக்கு. அதனால சிட்டிக்குள்ள இந்த வீல் சேரை வச்சு நம்மளால டிராவல் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல VR மாதிரியான ஃபெசிலிட்டியும் இந்த வீல் சேர்ல இருக்கு. அதை மாட்டிக்கிட்டு வீல் சேர் ஸ்டிமுலேஷனை நம்மளால இதுல ரன் பண்ணி பார்க்க முடியும். இந்த VR ஸ்டிமுலேஷன் மூலமா இந்த வீல் சேரை புதுசா இயக்குறவங்களுக்கு அது ஒரு கைடா இருக்கும். இந்த VR ஃபீச்சரை பயன்படுத்தி ஸ்டிமுலேஷன் மட்டும் இல்லாம சில கேம்களையும் அவங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அதை வச்சுட்டு இதுல பயணிக்கிறவங்க அதை விளையாடவும் முடியும். இதனால இதுல பயணிக்கிறவங்க அவங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் மாறி சந்தோஷமா இருக்க முடியும்னு ஹோண்டா நிறுவனம் சொல்றாங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த சைனா தயாரித்த ஃபியூச்சரிஸ்டிக் கார்கள்ல உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்திய வாகனம் எதுங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.